வா வா வா, சீக்கிரம் வா. வா 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 வா. அவன் செத்துட்டான். யாருமே நம்மளை நம்ப போறது இல்லை. எல்லாரும் நாம தான் செஞ்சோன்னு நினைப்பாங்க. எவ்வளவு சொன்னாலும் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவன் சுழற்சி முறையை எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணணும். அப்பதான் நம்ம சாபத்தை நிறுத்த முடியும். நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம ரியாலிட்டியில இப்போ இல்லை. அந்த சாபம் போற வரைக்கும் நம்ம டைம் லூப்ல இருப்போம். அதை நிறுத்த முடியாது. சரி, மந்திரம் என்னன்னு தெரியுமா? ஒரு வேலை இருந்தும் அப்படி வேலை செய்யலனா? அது இருக்கு. என் கூட வா. என்னது அது? ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லிவ். இப்ப அந்த சாம்பிள் அவங்க கிட்ட கொடுக்கணும். சீக்கிரம் இதயத்தை எடு. வேண்டாம். இப்பவே ஏதாவது பண்ண. மம்மி, நீ இப்போ ஓய்வு எடுக்கணும். ஒளி இல்லாத இருள் சூழ்ந்த இடத்துல நீ இப்போ ஓய்வு எடுக்கணும். உன் உயிர் தீழிதல் நன்மைக்காக இப்பவே நீ ஓய்வெடு. இப்போ எங்களை வாழ விடு. மம்மி, நீ ஓய்வெடு. மம்மி, நீ ஓய்வெடு. மம்மி, நீ இப்பவே ஓய்வெடு. இப்ப நீ உயிர் தெரியக்கூடாது. மம்மி, நீ இப்பவே ஓய்வெடு. நாம சாதிச்சிட்டோம். நாம சாதிச்சிட்டோம். எங்க மம்மியை கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. நண்பர்களே, அவங்கள பிடிச்சாச்சு. வாங்க போலாம்.
இது ரொம்பவே பயமுறுத்துற வகையில இருக்கு. மாஸ்கோ போடு, சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிற. அது ஒன்றும் இல்லை, இந்த சுமலை தெரிஞ்சுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் இதில் அவ்வளோ மோசமாக ஒன்றும் சுமல் வரல. இது செத்து ரொம்ப வருஷம் ஆச்சுல. இதோட சுமலை ப்ரீத் பண்ணால் நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. செத்து போனதை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? உனக்கு முன்னோர்களை பற்றி தெரியாது. முன்னோர்களா? அந்த காலத்து முன்னோர்களா? ஏன் இப்படி கடுப்பேத்துறீங்க? உனக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கே முழுசா தெரியலனாலும் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவரெல்லாம் நம்புவேன். ஆனால் நான் இந்த மாதிரி செத்து போன சடலத்தை பார்த்து பயப்படுறது கிடையாது. நீ பூமியில இருக்கன்றத மறந்துடாத. என்ன மன்னிச்சிரு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஹோலி, கமான். என் பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை. எப்பவும் ரிப்ளை பண்ணுவான். ஆனால் இந்த தடவை ஒரு ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அவனை நினச்சி கவலையாக இருக்கு. உனக்கு தெரியுமா? சரி, என்ன மாதிரியான வாய்ஸ் மெசேஜ் அது? அது அவனுக்கு பைப்போலார் இருக்கு. அவன் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவன் தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரி என்கிட்ட சொன்னான். ஆமாம், உண்மைதான். கண்டிப்பாக அது எதுவும் இருக்காது. அவர் கொஞ்சம் டைம் கொடு. யா, அவனோட மென்டல் ஸ்டேட்டை பற்றி தான் நான் யோசித்தேன். முதல்ல அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை விட்டுட்டு போயிட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தனிமையை ஃபீல் பண்ணாமல் இருக்கணும். உனக்கு புரியுதா? கவலைப்படாத, கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு அவன் உனக்கு கால் பண்ணுவான். இப்படி பயந்து போயெல்லாம் உட்காந்துருக்காது. யா, நீ சொல்கிறது 100% சரிதான். நான் தான் தப்பு பண்ணுறேன். நான் தான் முட்டாள்தனம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கே பாரு, நான் எப்போவுமே கரெக்டாக தான் பேசுவேன், புரியுதா? உண்மைதான். கிளாஸ் ரூம்ல நாங்க அதை வச்சுட்டோம். நீங்க செக் பண்றதா இருந்தா நீங்க செக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து நாங்க கிளம்பிடுவோம். அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, லவ்லி, தேங்க்யூ. எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் மேடம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையானது. அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, எப்படியாப்பட்ட காற்று இருக்குன்னு தெரியாது. நீங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடணும். நிச்சயமா போடுறேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு புரியுது. அதை கண்டுபிடிச்ச இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஷர்ட்லேயே என்ன நடந்ததுன்னு தெரியல. சில பேர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா மோல்டு அலர்ஜி ரிலாக்ஷன்னு சொல்கிறாங்க. கேஸ்ன்னு கூட சொல்லலாம். அது உங்களுக்கே தெரியும். உங்கள் கண்ணை இருக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் மூக்கு கூட. மொத்தத்தில் நீங்கள் இறந்து இதெல்லாம் நாங்க உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தெளிவா சொல்றோம். நல்லா புரியுது. அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். என்ன சொல்கிறாங்க மிஸ் டவுசன்? நீயே வந்து பாருத. என் கூட வா. அங்கே இரு. உனக்கு இது பிடிச்சிருக்கா? யூனிவர்சிட்டியோட அதிக பட்ஜெட்டா இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. வாவ், ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க இதை. வாவ்.
இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை ப்ராப்பரா எக்ஸாமின் பண்ணலாம். சரியா? எனக்கு இப்போ பேச்சு துணைக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இவ்வளவு வருஷத்துல இப்படி ஒரு தனிமையை நான் உணர்ந்ததே இல்லை. நான் இப்போ எல்லாத்தையும் சொதப்பின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா நான் எங்க தப்பு பண்ணேன்னு எனக்கே புரியல. சில நேரங்கள்ல இது யாருக்கிட்டையும் நான் சொன்னதில்லை, எனக்காக யாரும் இல்லை. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. நீ அதை அப்படி கேட்க கூடாது. குட் பை காலி. எங்க பாரு, உனக்கு உண்மையாவே அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு தோணுதா? அப்படின்னா நானும் வரேன். ஆ, எனக்கு எனக்கு அவனை கஷ்டப்படுத்த வேணான்னு தோணுது. ஏன்னா ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டான். அது அவனுக்கு கொடுக்கறதானே நல்லது. எது பெஸ்ட்னு நினைக்கிறே அதை பண்ணி நான் உன் கூட இருக்கேன். எப்பவும் உன் கூட நான் சப்போர்ட்டிவா இருப்பேன். என்னை ரொம்ப நல்லா ஃப்ளர்ட் பண்ற நீ. உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். ஹலோ. என்னாச்சு? சரி அழாத அழாத. இட்ஸ் ஓகே. இல்ல இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ என் கூட தான் இருக்கா. இல்லதான், ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரியாது. கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. யா, நீங்க சொல்றது புரியுது. நான் சொல்றேன். தேங்க்யூ, பாய். ஹேய், இங்க பாரு. உங்க அம்மா இப்போதைக்கு அங்க போக வேணான்னு சொல்றாங்க. அந்த இடமே கொஞ்சம் கொடூரமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில பார்க்க வேண்டாம். உண்மையாவே உனக்கு அதை பார்க்கறதுக்கு தைரியம் இருக்கா? இது எப்படி ஆச்சுன்னு சொன்னாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன் மேல ஃபோக்கஸ் பண்றதா நல்லது. எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்? அவன் என்னோட பிரதர். நான் அதை தெரிஞ்சுக்கணும். இது சரியான டைம் இல்லைன்னு எனக்கு தோணுது. எங்க பாரு, நான் போயாகணும். எங்க போற? எனக்கு கிளாஸ் இருக்கு. என்ன? இல்ல 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 இல்ல, நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால அங்க போகாத. என்னால இங்கே இப்படி உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் பைத்தியம் ஆயிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும். எனக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு டைம் வேணும். இப்போ ஃபைனல் இயர் வேற. என்னால இப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க முடியாது. நிறைய விஷயங்களை நல்லா செஞ்சு முடிக்கணும். ஓகே, எனக்கு புரியுது. நீ பிஸியா இருக்குன்னு நினைக்கிற. இப்ப நீ போகணும்னு இல்லையே. இப்ப நீ என் கூடவே இரு. எனக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கோ. இப்ப நான் நார்மலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பவே. ஓகே? ஓகே கிளாஸ், இன்னைக்கு
ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் உங்களுக்காக ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கடைசி லெசனா நம்ம ஹிஸ்டரிய புரட்டி பார்க்க போறோம். மம்மிஸை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க உண்மையான ஒரு மம்மியை எக்ஸாமின் பண்ணி பார்க்க போறீங்க. ரெடியா? எது எப்படியோ உங்க டெஸ்க்ல இருக்கிற மாஸ்க் எடுத்து கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும். மம்மிக்கு பக்கத்துல போனா அது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா இது அவ்வளோ முக்கியம். உங்க ஹெல்த்தும் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபேரல்ஸோட டோம்பை ஓப்பன் பண்ணப்போ ஆர்கியாலஜிஸ்ட் இறந்துருக்காங்க. டிஃப்ரெண்டா பண்ண மால்ட்னால கூட இது நடந்திருக்கலாம். இதனால அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா இதுல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான சப்ஸ்டன்ஸ் டாக்ஸிக் ஆனது உங்களை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு ஃபாலோ பண்ணி அதன்படி தான் நீங்க நடந்துக்கணும். முக்கியமா உங்களோட மாஸ்க் போட்டுக்கோங்க. மறந்துடாதீங்க, மம்மி ரொம்ப பழமையானது, ரொம்ப ரொம்ப பழமையானது. அதை நாம தான் ப்ரிசர்வ் பண்ணணும். அதே போல உங்களையும் நீங்க தான் பாதுகாத்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு விஷயத்த நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. அப்புறம் மம்மியை நேரடியா முதல் முறையா எக்ஸாமின் பண்ண போறது இப்பதான். வெல், இந்த யூனிவர்சிட்டியோட செவத்துக்குள்ள இது நடந்ததே இல்லை. ஆனா நமக்கு ஃபைனல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதையும் நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். தி எஜிப்சியன் வே ஆஃப் லிவிங், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். அதை படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும், பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் முக்கியமா மம்மிஃபிகேஷன். இப்போ மம்மினா என்னன்னு யார் இப்போ எனக்கு சொல்ல போறா? யாராவது சொல்லுங்க. தெரியாதா? மம்மிங்கிறது பதப்படுத்தப்பட்ட உயிரிழந்தவங்களோட சடலத்தை குறிக்கிறது. நான் மம்மின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான பிக்சர் உங்களுக்கு தோணுது? ஒரு ஹியூமன் வந்து பேண்டேஜ்ஸால் அப்படியே கட்டப்பட்டு நிறைய லேயர்ஸ் போட்டு ஒரு ஜாம்பிஃபைட் மேனர்ல வருமே. மம்மிஸ் எல்லாம் உண்மையானது. அதுல நிறைய ஃபேசினேட்டிங்கான ஹிஸ்டரி இருக்கு. இதை நம்புறது நம்பாதது அவங்கவுங்க விருப்பம். பொதுவா இறந்ததுக்கு அப்புறம் யாரும் திரும்பி வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. மம்மிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காங்க. இது வேரியஸான டிஃப்ரெண்ட் சிவிலைசேஷன்ஸ்ல பயன்படுத்தியிருக்காங்க. என்கேன்ல வந்து பண்ணியிருக்காங்க, ஆப்பிரிக்கன்ல பண்ணியிருக்காங்க, ஏஸ்டெக்ல பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன்ல பண்ணியிருக்காங்க, ஏன்ஷியன்ட்ல நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா இது நடந்துகிட்டு இருக்கு. இறந்தவங்களுக்கு மரியாதை செய்யறதா தான் இதை செஞ்சிருக்காங்க. இந்த ரிச்சுவல்ஸ்னால நிறைய நல்லது நடந்திருக்கு. சிவிலைசேஷனும் நல்லபடியா நடந்திருக்கு. சில கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா சிட்டிசன்ஸையுமே மம்மிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வெல்த்தியான ஆளுக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஸ்டேட்டஸ் பார்த்து இதை பண்ணிருக்காங்க. ஈஸியா மம்மியை எப்படி உருவாக்கணும்னா சூரிய வெளிச்சம், நெருப்பு, ஃப்ரீசிங் கோல்ட் இது எதுலயுமே சிக்காம அந்த உடம்பு பதப்படுத்தப்படணும். அப்படி பதப்படுத்தப்பட்டா பாக்டீரியாவால கூட அது கிட்ட போக முடியாது. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ல கூட அது நிம்மதியா இருக்கும். இப்போ எகிப்தியன் மம்மிஸை பத்தி நாம இப்ப பார்க்கலாம், சரியா? இந்த மம்மிஃபைடு கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா இவங்கள தான் பாக்குறாங்க. இவங்க செஞ்சதுதான் எல்லாரும் இன்னைய வரைக்கும் அதிசயத்தோட வியந்து பாக்குறாங்க. மம்மிஃபிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸை பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்றவங்களா இருந்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஈஜிப்ட் வந்து ரொம்ப சூடான ஒரு கண்ட்ரி. அதனால மம்மிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருந்திருக்கு. எது எப்படியோ இதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். இந்த சாவை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். இறப்புக்கு அப்புறமா நடக்கிற விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இந்த மம்மி எந்த டைம் பீரியட்ல இருந்து வந்திருக்கு? இது ஒரு ஆத்தென்டிக் எஜிப்சியன் மம்மி. இது எஜிப்சியன் டெம்பிள்ல இருந்து தான் எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமானவங்க எஜிப்சியன் கிங்ஸ்ன்னு சொல்லலாம். அதுல யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும். இல்லனா இவரே கூட அரசரா இருக்கலாம். இதுல ஸ்பெஷல் என்னன்னா நாம தான் முதல் யூனிவர்சிட்டியா இத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போறோம். நம்ம இந்த மம்மிக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை கண்டுபிடிக்க போறோமா? உண்மைதான். நம்ம கண்டுபிடிக்கிறது உண்மைன்னு அவங்க நினைச்சாங்கன்னா ரைட்டிங்ல அதை பப்ளிஷ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது உங்க லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இது உங்க கெரியர்ல முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ஏன்ஷியன்ட் கிங்கை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னா அது ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா ரிசர்ச் ஜாபை கூட நம்ம இதை வச்சு செய்ய முடியும்.
ஆல்ரைட், சரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. எல்லாரும் என் கூட வாங்க, இப்பவே போய் பார்த்துட்டு வரலாம். இப்பவே போலாம், எல்லாரும் வாங்க. நான் இதை தொட்டா தப்பு எதுவும் இல்லையே. நான் இதை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். யோயோயோ, கீரா, சாரி, உன்னை நான் பயமுறுத்தணும்னு நினைக்கல. சரி இதை கொஞ்சம் பாரு. இதை கொஞ்சம் பாத்தியா? இவர் வெறும் எகிப்து கிங் மட்டும் கிடையாது, இவர் மிகப்பெரிய கூட்டத்தோட தலைவனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் 450 and 250 பிசியில் இருந்தவர். ஏய், நீ சீரியஸாவா சொல்ற? ஆமாம், இதில் வேற என்ன இருக்குன்னு பார்க்குறேன். நான் ஆன்லைன்லேயும் தேடுறேன். அப்புறம் இதில் இருக்க வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. எனக்கு புரியல. மிஸ் டவுசனை மிஸ் பண்றியா? ம். கீரா, நீ என்ன இந்த மாதிரி பார்க்காத. மார்க் என்கிட்ட சொல்லிட்டான். சரி, இப்போதைக்கு எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும் அவசியம் இல்லை. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. உனக்கு இதை மறைச்சு வைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உதவி பண்ணனா உனக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். என்ன மன்னிச்சிரு. சொல்றதுக்கு என்னோட சூழ்நிலை சரியா இல்லை. என்னால் இதை இப்போ டீல் பண்ண முடியாது. ஒருவேளை இது இன்னும் ஈஸியாக இருந்தா நல்லா இருக்கும். நீ வார்த்தை முழுங்கும் போதே தெரியுது, இதுக்கு மேலே போதும். ஐ எம் சாரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு. சாரிலாம் நீ ஒன்றும் கேட்க வேணாம். இப்போ நீ போய் டவுசன் கிட்ட சொல்லு நீ கண்டுபிடிச்சது. ஓகே. இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உயிரோட இருக்கும்போதே ஒரு மம்மி ஃபைட் பண்ணிருப்பாங்களா? ஹே, அப்படியெல்லாம் கண்டிப்பா அங்க நடந்திருக்காது. டார்ச்சர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில பாடிஸை வந்து அவங்க ஆக்சிடென்டலா மம்மிஃபைட் பண்ணிருப்பாங்க. குவானா கேட்டோல நடந்த மாதிரி மெக்சிகோல கண்டுபிடிச்சாங்களே, கிட்டத்தட்ட 100 மம்மிஸ் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரொம்ப அதிசயமா இருந்தது. எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால அதெல்லாம் வெளியில வந்ததா சொன்னாங்க. அப்புறம் சல்ஃபர், இன்னும் நிறைய மினரல்ஸ் அதுல மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேச்சுரலா மம்மிஃபை பண்றதுக்கு அது உதவியா இருந்துச்சாமா. ஆனா ஆக்சிடென்டலே நடந்தது. சில பேர் புத்திஸ்ட் எல்லாம் வந்து செல்ஃப் மம்மிஃபிகேஷன் பண்ணதா சொல்றாங்க. இதை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க பட்டினி கிடந்ததாவும் சொல்றாங்க. சில பேர் வந்து சில விதமான உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. அப்பதான் இந்த ப்ராசஸ்க்கு அவங்க போக முடியும். பாடி ஃபேட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாய்சனை குடிச்சிருக்காங்க. கடைசியா வாமிட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாடி ஃப்ளூயிட்லாம் வெளியில போயிருக்கு. அந்த பாய்சன் தான் அந்த பாடியை எந்த பக்ஸும் நெருங்காம பாத்துக்குது. உடம்ப புழு எதுவும் சாப்பிடாம பாத்துக்கிறதே அதுதான். ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னு தெரியுமா? இந்த ப்ராசஸ்ல அவங்கள உயிரோட புதைப்பாங்களாம். அவங்க சாக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்கள மம்மிஃபை பண்ணுவாங்க. அவங்க சீக்கிரம் இறந்துருவாங்க. அதனால அவங்க வேலையும் சீக்கிரம் ஒர்க் ஆகும், முடிஞ்சிடும். ஹே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னால உண்மையாவே இதை நம்ப முடியல. இது ஹிடன் கிங்ஸை பத்தின ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. வரலாறுல தவற விடப்பட்ட ஒரு மன்னர். இத கண்டுபிடிப்புன்னு சொல்றியா? எந்த மாதிரி கண்டுபிடிப்பு? இந்த அரசர்களா ஏன் மறைக்கப்பட்டாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும். அதை பத்தின கதைகள் இதுல இருக்கு. இவங்க வரலாறை மறைக்கணும்னு மம்மி ஆக்கியிருக்காங்க. இத படிக்க படிக்க பயங்கர ஆர்வத்தை தூண்டுது. ட்ரேசி, அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இரு. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் சொல்றத கேளு, அதை கீழே போட்டுடாத. ஓகே? கொஞ்சம் இருங்க, நான் அதை செக் பண்ணி பார்க்கறேன்.
The kingdom rose. The darkness we choose. The men that beat, the men that see. Allow them to rise. Let the dark foreshadow the light. Allow him to rise. இந்த வார்த்தைங்கெல்லாம் புரியுற மாதிரி இல்லை. இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு? த கிங்டம் ரோஸ், த டார்க்னஸ் we choose. மிஸ் டவுசன், இது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ மந்திரம் மாதிரி. அதை கொடுங்க பார்க்குறேன். பிரேயரா சொன்ன இல்ல, இது உயிர்த்தெழுதல் மந்திரம். இது ஒரு ஸ்பெல். இது டார்க் மேஜிக். முதல்ல இத ப்ரொஃபசர் மேத்யூஸ் கிட்ட காட்ட போறேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. கிரேஸ். ஹாய் மார்த்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. உள்ள வரலாமா? நான் இப்போ இங்க பாருங்க, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு நீங்க பார்க்கணும். மம்மி வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு டெலிவரி பண்ணப்பட்ட இந்த மம்மி இருக்குல்ல மேடம், இது ஒரு ஹிடன் கிங்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்ஷியன் ஹிஸ்டரியிலேருந்து ஒரு முக்கியமான டைமையே டெலீட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட அது மறைக்கப்பட்ட ஒரு வரலாறுன்னு கூட நான் சொல்லுவேன். இஜிப்தியன் ஹிஸ்டரியிலேருந்து மொத்தமாக அதை மறைச்சிருக்காங்க. ஆனால் அந்த டைம்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு இதில் போட்டிருக்கு. நான் ஒரு நல்ல ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் இது அப்படி இல்லை. த லாஸ்ட் கிங்ஸை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை கற்பனை கதைகள்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க நீங்க. இது உண்மையும் கூட. லாஸ்ட் கிங்கை பற்றினது. இங்க பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன்னு இப்ப புரியுதா? நம்ம இதுக்கு ரொம்ப எக்ஸைட்லாம் ஆக வேண்டாம். இதுல உங்க டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் பொறுமையாவே செய்யுங்க. இது நமக்கு கிடைச்ச பிரில்லியண்டான பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். இது ஒரு உண்மையான கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நம்ம கண்டிப்பா ஃபேமஸ் ஆக போறோம். இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நிறைய பேர் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், பார்த்தீங்களா? இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? யா, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், தேங்க்ஸ். சரி, இப்போ நான் வந்துடுறேன். ஓகே, ஃபைன். சும்மா உண்மையாவே இப்போ எப்படி இருக்கா? பெருசா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. அவளே காரணமா வச்சு கஷ்டப்படுத்திக்கிறா. இது அவ தப்பு கிடையாது. அவ பிரதருக்கு என்ன ஆச்சு? மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவன் இடத்துக்கே அவளை வர சொல்லி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவனை இழந்துட்டு தான் அவன் நினைக்கிறா. ஆமா, அப்படி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. எது எப்படியோ அவளுக்கு நம்ம தேவைன்னு நான் நினைக்கிறேன். அவ கூடயே இருப்போம். ஓகே? யா.
எங்க அது? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியல. நான் ஒன்று நினைக்கிறேன். இல்லை, இல்லையா? வேற யாராவது மாத்திருப்பாங்க. ஓ மை காட், என்ன என்ன நடந்துச்சு? நம்ம இங்க இருந்து போகணும். சீக்கிரம் வா, நம்ம இப்பவே இங்க இருந்து போயாகணும். யாராவது இருக்கீங்களா? யாராவது என்ன பயமுறுத்தணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துருங்க. இத மாத்தி எடுத்துட்டு வந்து இங்க யாரு வச்சது? ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துருங்க ப்ளீஸ். நான் தான் சொன்னல, இது செஞ்சது யாரா இருந்தாலும் வெளியே வந்து ஆகணும் உடனே. நீங்க சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி அதெல்லாம் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன விஷயம்? சீக்கிரமா வாங்க வாங்க. இதோ வரேன். மாம், கிரேட், சிக்னல் இல்லை. என்ன சொல்றீங்க? மம்மியை காணோம்னா என்ன அர்த்தம்? அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை போய் திருடிட்டு போயிருக்காங்க. அது போக ட்ரேசி பயந்து இறந்துட்டா. ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன நடக்குதுங்க? ட்ரேசிக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து இங்க. கேர்ள்ஸ், என்ன நடக்குது இங்க? எங்களுக்கு தெரியல. அவ இங்கதான் இருந்தா, நாங்க பார்த்தோம். இங்கதான் கிடந்தா. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ட்ரேசி இங்கதான் கிடந்தான்னு நீங்க சொல்றீங்க. இதனும் ஜோக்கெல்லாம் இல்லல? இல்ல மிஸ், அவ இங்கதான் இருந்தா. அப்படியே நகராம கிடந்தா. ஆமா, நாங்க செக் பண்ணோம். நீங்க என்ன நம்பணும். எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சுங்க? அவ இப்படி கீழே படுத்திருந்தா. அப்புறம் நாங்க அவளை செக் பண்ணோம். ஆனா ஒண்ணும் இல்ல, அவ இறந்துட்டா. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா இந்த ரூமை சீல் பண்ணிட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணணும். இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க யாரோ வெளியில கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி ஒரு வேலை இருக்கலாம். இது மம்மி கெமிக்கல் ரிலீஸால நடந்திருந்தா அவ மாஸ்க் போட்டிருந்தாளா இல்லையா? அவ போட்டிருந்தா.
அந்த மம்மி என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ அத்துமீறி உள்ள நுழைஞ்சு மம்மியை திருட்டு போயிருக்காங்க. அவங்கள ட்ரேசி தடுக்க நினைச்சிருக்கலாம். அப்ப அவங்களால தாக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அவ மயங்கி இருக்கலாம். இவங்க பார்க்கும்போது இறந்ததா நினைச்சிருக்கலாம். இதுதான் அங்க நடந்திருக்கும். அப்படி நடந்துருந்துச்சுன்னா இங்கே ட்ரேசி வந்திருக்கணும்ல. கண்டிப்பா ட்ரேசி வந்து போலீஸுக்கு கால் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நைட் உங்களுக்கு என்ன பிளான் இருக்கு? எனக்கு ஷுவரா தெரியல. ஓப்பன் மைண்டடா இருக்கேன். ஹோலி வேற இன்னைக்கு நம்மள மீட் பண்றேன்னு சொன்னான். நம்ம வேணா அவளை போய் பார்த்து அவ கூட இருக்கலாமா? எங்கேயாவது வெளியே போய் அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். யா, நான் வேற போய் பிரைனை பார்க்கணும். ஓ ப்ளீஸ், அவனை விட்டு முதல்ல வாயேன். அவன் வேலைக்கே ஆகாதவன். ஹாட்டா இருக்கா, அப்புறம் என்ன? ஆனாலும் அவன் வேலைக்கு ஆகாதவன். அவன் எதுக்கு உனக்கு தேவைப்படுறான் லினி? ஓகே, ஐம் சாரி. நான் உன்கிட்ட ஹானஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி சொல்லு. உண்மையிலேயே அவன் உன் கூட இருக்கானா? நிறைய விஷயம் உனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல வர? அவனுக்கு உன்கிட்ட இருந்து தேவையான விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் உன்னை விட்டு போயிடுவான். அவன் உன்னை மதிக்கவே மாட்டான், புரியுதா? அப்போ அவன் கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கணும்னு சொல்றியா? அதுதான் நல்லதுன்னு சொல்றேன். ட்ரேஸ், இந்த சிங்க்ல யாராவது சோப்பு கீப்பு போட்டாங்களா? தண்ணியே போக மாட்டுது. ட்ரேசி, 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 உனக்கு என்னாச்சு ட்ரேசி? யாராவது தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வந்து உதவி பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். போதும், நிறுத்து ட்ரேசி. தயவு செஞ்சு என்ன விடு, என்ன விட்டு. நிறுத்து, சொன்னா கேளு. மிஸ் மேத்யூஸ், இங்க வாங்க. மிஸ் மேத்யூ ப்ளீஸ், என்ன நடக்குதுங்க? No. No. சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு எப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ்.
என்னதான் நடக்குது? ஹலோ ஹலோ, திஸ் இஸ் அன் எமர்ஜென்சி. நான் பேசுறது கேட்குறீங்களா? ஸ்டாஃப்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, எங்களுக்கு உதவி தேவை, சீக்கிரம் வாங்க. வேலைக்கு ஆகாது, சுத்தமாக சிக்னலே இல்லை. எல்லாரும் உங்க போன்ஸை செக் பண்ணுங்க. எதுவும் இல்லை. இல்ல இதுலயும் எதுவும் இல்ல. எப்பவுமே நம்மளுக்கு இங்க சிக்னல் கிடைக்கும். ஆமாம், யார்கிட்ட கார் இருக்கு? எந்த பின்னாடி இருக்கு. ஓகே மார்க், நீ உன் காரை எடுத்துக்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது வீட்டுக்கு போயிட்டு போலீஸ்க்கு உடனே கால் பண்ணு. என்னால இங்க இருக்க முடியாது. என் கூட வா. ஓகே ஓகே ஹாலி, நீ வா. என்னால ட்ரேசியை விட்டு வர முடியாது, நீ போயிட. சரி, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். சரியா? என்ன என்ன நடக்குதுங்க? நம்ம இப்பதானே இந்த பக்கம் வந்தோம். ஏன் மறுபடியும் இதே பக்கம் வரும்? ஆமா, எதுக்கு ரிசப்ஷனுக்கு திரும்ப வந்தோம்? எனக்கு எதுவுமே தெரியல. ஃபோன் எங்க இருக்கு? ப்ளீஸ், என்னது இது? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஃபோனும் எப்படி வேலை செய்யாம இருக்கும்? 1 ஹவருக்கு முன்னாடி கூட நான் கால் பண்ணேன். என்ன இது? எனக்கு பயமா இருக்கு இதை நினைச்சா. சரி, இப்ப மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்க? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஹோலி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது படிக்கிறதுக்கான நேரம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. யாரோ உள்ள நுழைஞ்சு மம்மியை திருடி இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இதை நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன், இரு. ஒரே ஒரு செகண்ட் இரு. என்னது இது? என்ன போட்டிருக்கு? இவங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ்னு நினைக்கிறேன். இவங்க தான் மம்மியை வெளியே எடுத்திருக்காங்க. இரு, நான் பார்க்குறேன். செப்டம்பர் 4th 2014 ரீஸ் வேரிங்டன்ல நடந்திருக்கு. லிவ் டெய்லர் அண்ட் தாமஸ் குக் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி வுட்லேண்ட் ஆஃப் ஈஸ்ட் இங்கிலாந்துல கிடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இதை பத்தி பேசும்போது இறந்த 2 பேருமே நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியா அவங்க மம்மியை கண்டுபிடிச்சு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்ல 4 நண்பர்களோட பாடியும் பக்கத்துல இருக்க சைட்ல தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க சாக்ரிஃபைஸ் பண்ற ரிச்சுவல் நடந்திருக்கு. ஆனா அந்த சஸ்பெக்ட்ஸும் மம்மியும் அங்க கிடைக்கவே இல்லையா. சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட போன்ஸை என்னால ஃபீல் பண்ண முடியல. இங்க ஏதோ சரியா இல்லைன்னு தோணுது. அப்ப இதுதான் இங்கேயும் நடக்குதுன்னு சொல்றியா? நீ என்ன சொல்ற? ஐ மீன், இங்க எல்லாமே டஃபா போயிட்டு இருக்கு. பேசாம நீ வேணா வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா? கீரா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் அந்த டோரை புஷ் பண்றேன். அதுக்கப்புறம் என் கார் எடுப்போம், கிளம்புறோம். ஓகேவா? ஓகே. யா அதை நான் ஸ்ட்ரெயிட்டா புஷ் பண்ணிட்டு கார்ல போகணும், அதானே? யா, நீ கண்டிப்பா போகணும். நீ ஃப்ரண்ட் டோர் வழியா தான் போகணும். ஸ்ட்ரைட்டா காருக்கு போகணும். ரைட் ரைட். என்ன நடக்குது இங்க?
தான் உங்க கோஸ்ட் அண்டர் சார்ஜ். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்ட்ரைட்டா ஈஜிப்டுக்கு போறோம். நான் இப்போ என்ன விஷயத்த சொல்லி உங்களை கூட்டிட்டு போறேன்னா, நாம இன்னைக்கு முக்கியமா பேச போற விஷயம் மம்மி சம்பந்தப்பட்டது. இதுக்கு மேல அதை பத்தி பேசாம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போயிடலாம். அவங்க எல்லாரும் எங்க போனாங்க? கடவுளே, இந்த நேரத்துல போய் இப்படி பிரிஞ்சு போயிருக்கீங்களே, தப்பு லேடிஸ். கிரேஸ், கிரேஸ், மிஸ் மேத்யூஸ், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மிஸ் மேத்யூஸ், மிஸ் மேத்யூஸ், மிஸ் மேத்யூஸ். கடவுளே, நிறைய ஃபேமஸான மம்மிஸ் எல்லாம் இருக்கு. அது டூட் காமன்ல இருக்கு. அதுக்கப்புறம் ராஜா டூட், அவரை லெஜெண்ட்னு சொல்றாங்க. நீங்க ஒருவேளை மம்மி ஸ்டாம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது மரணத்துக்கு சமம். அதை விட முக்கியம் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு நேரா போய் பரியல் கிரவுண்ட் எல்லாம் நீங்க டச் பண்ண கூடாது. மீடியாவோட பிஆர்பிக்காக இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணி பெரிய பிரச்சனையில மாட்டி அங்க நிறைய பேர் இறந்து போனதாகவும், ஆனா அது மர்மமான முறையில இறந்த இறப்புன்னு சொல்லி கேஸை மாத்திட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை கேள்விப்பட்ட சில பேர் இந்த வேலைக்கு வந்தோம் அதெல்லாம் பண்ணது கிடையாது. சில விஷயங்களை உங்களுக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், அதுதான் உண்மை. எகிப்துல மட்டும் மம்மிஸ் கண்டுபிடிக்கப்படல, இந்த உலகத்துல பல மூலையில அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சவுத் அமெரிக்கா, யூரோல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில மம்மிஸ் இன்டென்ஷனலா பதப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட குகையில எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பாலைவனத்துல இன்னும் நிறைய இடத்துல இதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவா மம்மிஸ்னு சொன்னாலே எல்லாம் பேரஸ்னு நினைப்பாங்க. ஆனா பேரஸை தாண்டி இங்க பல விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு. சில பேர் தெரிஞ்சும் அதை புரிஞ்சுக்க தெரியாம இருக்காங்க. சில மம்மி ஃபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கே நடந்திருக்கு. மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு பேச்சு இருக்கு. அவங்களால மட்டும்தான் நிறைய பேரை ஒரே இடத்துல மம்மி ஃபைட் பண்ண முடியும். சாப்பாடுகளை வச்சு ஒயின், பெர்ஃப்யூம் இதெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு பண்ணுவாங்க. சில பேர் செல்ல பிராணிகளையும் அவங்களோட வேலைக்காரங்களையும் வச்சு போச்சிருக்காங்க, பதப்படுத்தப்பட்டிருக்காங்க. சயின்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் சலிமா ஐக்ரம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஜிம்ப்ரோ ஆயிலால சில பாடிகளுக்கெல்லாம் பதப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சில உறுப்புகள்லாம் புதைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்களாம். அந்த காலத்துல பாடிஸ் எல்லாம் இப்படித்தான் பதப்படுத்தி எடுத்து வைப்பாங்களாம். இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் இருக்கு. கோலி, எனக்கு என்னமோ ஹிஸ்டரி கிளாஸ்க்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாயை மூடிக்கிட்டு அதை பாரு. இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமும் கூட. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடல்களை எல்லாம் ஏன் அவங்க அப்படி வச்சிருக்காங்கன்னா, சில கிரேசியான விஷயங்களை பண்ணவங்களை அடைச்சு வச்சிருக்கும் போது அவங்க மிகப்பெரிய மம்மியா பிற்காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில உயிர்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3000 வருஷங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப விசித்திரமா இருப்பாங்க. தேங்க் காட் நாம மட்டும் இங்க இல்ல. நமக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு நினைச்சேன். என்னதான் இங்க நடக்குது? இங்க இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நான் எதுக்காக இதெல்லாம் பாக்குறேனே எனக்கு புரியல. த லாஸ்ட் கிங்ஸ்.
அவங்க லாஸ்ட் கிங்ஸை பார்த்து தான் ரொம்ப பயந்ததா சொல்றாங்க. அவங்க முக்கியமான விஷயங்களெல்லாம் ரொம்ப மறைச்சிருக்கதா சொல்றாங்க. ரொம்ப டார்க்கான ஆர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. மனுஷனுங்களை பழி கொடுக்கறது, பேய்களை வர வைக்கிறது, பாடி பக்கம் போனா இந்த மாதிரி நடக்கும்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த லெஜண்ட்ஸ் திரும்ப உயிர் பெற்று வர வாய்ப்பு இருக்கு. அவங்களாம் நிறைய மந்திரங்களை கத்து வச்சிருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் வாழணும்னு பார்த்திருக்காங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க முயற்சி செய்வாங்க. அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு வாய்ப்பு தான். அப்படி நடந்தா ஃபைனல் பேட்ல எல்லாரும் நம்ம இறந்து போயிடுவோம். யாராலையும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. நாம என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நாம சாக தான் செய்யணும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த டாம்ஸ் எங்கேயுமே இது வரைக்கும் கிடைக்கலையா. அந்த லாஸ்ட் கிங்ஸோட டாம்ஸ் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. அதான் விஷயமே. இதோ இந்த புக் இருக்குல்ல, இத லாஸ்ட் கிங்ஸை பத்தி போட்டிருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது இது ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு மித் ஹோலி. இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாதனால தான் மித்தன்னு சொன்னாங்க. நீ பயப்பட வேணாம். இது கண்டிப்பா ஒன்றும் இல்லை. நீ பயப்படாத. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே? இங்க எதுவுமே இல்லை. நான் தான் சொன்னேன்ல. கீரா, wait. Come on. இல்ல, நாங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம். அது வேலை செய்யல. என்னதான் இங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. எக்ஸிட்டே இல்லாத ஒரு ஃபீல். எங்க போனாலும் அங்கேயே தான் வரும். கிட்டத்தட்ட லூப் மாதிரி இருக்கு. அந்த டெக்ஸ்ட் அதுல போட்டிருந்தது உண்மைதான். என்ன சொல்றீங்க? இது ஒரு ஏன்ஷியன்ட் காஸ்ட். நாம இப்போ ஒரு ஆல்டர் யூனிவர்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா சேம் ரியாலிட்டியில நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப டைம் 2 ஆகுது. ஆனா வெளியில பாருங்க, டைம் மூவ் ஆகாத மாதிரியே இருக்கு. ஆமா, அது அப்படியே தான் இருக்கு. யா, நாம உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு பீரியட் டைம்க்கு மேல நம்மளால இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. நாம மத்தவங்களை கண்டுபிடிக்க முடியாதா? முடியாதா? வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத. வேண்டாம். இந்த புக் சொல்றது தான் உண்மைனா அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம மம்மி எழுப்பிட்டோம். என்ன மந்திரம்? நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
நம்ம இதை சொல்லும்போது ஸ்கூல்ல யாருமே இல்லை, அதுதான் இதுல பிரச்சனையே. அதை சொல்லும்போது எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் தான் அதை சொன்னேன். The kingdom rose, the darkness be choose. The man that see, the man that be. Allow them to rise. Let the dark foreshadow the light. Allow them to rise. ட்ரேசி, மேல பாரு, அவ செத்துட்டா. என்ன நடந்தது? நானும் மோராவும் நாங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அங்க ட்ரேசி உள்ள வந்தா. காரணமே இல்லாம அட்டாக் பண்ணிட்டா. அதுக்கு எந்த ரீசனும் எனக்கு தெரியல. அவ ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவளை வெளியே இழுத்து, அதுக்கப்புறமா அட கடவுளே, என்ன நடந்துச்சு? அவ இப்ப எங்க இருக்கா? ட்ரேசி அதுக்கப்புறம் மிஸ் மேத்யூஸ் அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மம்மி வந்தது. அந்த மம்மி அங்க வந்ததுக்கு அப்புறம் அவ கழுத்தை அறுத்துட்டாங்க. ஏதோ ரிச்சுவலுக்கு ரத்தத்தை எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரேசி, மிஸ் மேத்யூஸ் அங்க நடந்ததுல பயங்கர குழப்பமா இருந்தது. அவங்க கண்ணில் ஏதோ விசித்திரமா தெரிஞ்சது. அதாவது அவங்க கிட்ட உயிரே இல்லாத மாதிரி. அவங்கள ஏதோ டார்க்கான விஷயம் அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி இருந்தாங்க. இது நம்புற மாதிரி இல்ல. தெரியும், நான் கேள்விப்பட்டதுல இதுதான் ரொம்ப பயங்கரமான கதை. இதுதான். பட் ஓகே. இங்க பாருங்க, உண்மையாவே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா அவங்க முகத்துல நீங்க பாத்துருக்கணும். மோராவோட கண்ணை பார்த்து ரொம்ப பயமா இருந்தா. அது அவளே கிடையாது, அது மோராவே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அவளுக்குள்ள என்ன இருந்துச்சோ அது அவளே இல்லை. அது எனக்கு நடக்க வேண்டாம்னு நான் பாக்குறேன். அது எனக்கு வேண்டாம். நான் அப்படி இருக்க விரும்பல. நீ இப்படி இருக்க வேணாம். எனக்கு புரியுது, விடு. அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அவ பைத்தியக்காரி மாதிரி இருந்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு புரியுது. அந்த டாலரை வச்சுதான் அவன் அந்த உயிர்களை எடுக்கிறான். அது கூட அந்த டார்க் எனர்ஜியை சேர்த்து அந்த அரசரையும் சேர்க்கிறான். அப்புறம் எதுக்காக அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அந்த ப்ரொஃபஸியை ஃபுல்ஃபில் பண்ண. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எதை ஆரம்பிச்சாங்களோ அதை தான். அப்ப யாராவது இதை தடுத்து நிறுத்தணும்ல? இதில் போட்டிருக்கபடி பார்த்தா அவருக்கு அந்த சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு 24 hours கொடுக்கப்படும். அவன் திருப்பி வரத்துக்கு அது உதவியாக இருக்கும். அவன் அந்த ஆமுலெட்டை வச்சு எல்லா சோல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டானா அவன் கண்டிப்பாக ஃபைனல் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். அப்படி நடக்க ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ சன்ரைஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா? ஆனால் ஏற்கனவே வெளிச்சமா இருக்கே. இன்னும் 1 hourல சன்ரைஸ் ஆக போகுது. என் ஃபோன் கரெக்டாக சொல்லுது. நம்ம டைமில் மாட்டிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த மந்திரத்தை எந்த டைமில் சொன்னோமோ அதுலேயே மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த மந்திரத்தை சொல்லி எழுப்புனதுனால அந்த இடத்துல அப்படியே நிறுத்திடுச்சு. இப்போ நம்ம எப்படி அந்த இடத்த சரி பண்ண போகிறோம் சொல்லு? ஸோ நம்ம இங்கேருந்து போக முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இது எல்லாம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும்ல? நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நாம் அவங்கள ஜெயிக்க விட்டுறக்கூடாது. அவங்கள எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க? அவங்க கண்ணு கருப்பா இருக்கு, சாமிஸ் மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் அந்த மந்திரத்தோட சாபம். இது இன்ஃபெக்ஷனும் கூட. எனக்கு புரியல. ஒருவேளை நீங்க சொன்னதா கூட இருக்கலாம். மம்மிஃபிகேஷன், கண்டாமினேஷனா கூட இருக்கலாம். இல்ல, நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இது கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பில்ல. அப்புறம் ஏன் எல்லாரும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? நீ ஹோலிய முதல்ல கண்டுபிடிக்கணும். அவகிட்ட தான் புக் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த புக்கோட ஆன்சர்ஸ் அதுல தான் இருக்கணும். இதை எப்படி தடுத்து நிறுத்துறது அத சொல்லு. நம்மளால இதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த புக்ல என்ன இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீ பார்த்தே ஆகணும். கண்டிப்பா இதை தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு தோணுது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஏன்ஷியன்ட் கர்ஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த கர்ஸ்னா. இதை தடுத்து நிறுத்த கண்டிப்பா ஒரு வழி இருக்கும்.
நம்ம வெளியில போற வழியை கண்டுபிடிக்காம இருக்க கூடாது. ஒருவேளை எல்லாரையும் அது கொன்னுடுச்சுன்னா? மறைஞ்சுக்கோ. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நான் சொன்னதை மட்டும் செய். மறைஞ்சுக்கோ. வேண்டாம் வேண்டாம். மற்றவங்கள நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சாக்கணும். அவங்க மறைஞ்சிக்கிறதுல எந்த ஒரு லாபமும் இல்லை. நாம இப்படி இருக்கிறதும் நல்லதும் இல்லை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க நம்மளையும் மாத்திருவாங்க. ஒருவேளை அவங்களும் மாறியிருப்பாங்களா? என்ன சொல்ற நீ? ஒரு வாட்டி அவங்க அப்படி மாறிட்டாங்கன்னா திரும்பி அவங்கள பழையபடி மாற்ற முடியாதா? அப்படியே தான் இருப்பாங்களா? அந்த சோல்ஸை மீட்கிற வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கணும். நம்ம தான் காப்பாற்றணும். ஒன்ஸ் அவங்கள நம்ம மாத்திட்டோம்னா அவங்க பழைய வாழ்க்கைக்கு அவங்க நிச்சயம் வந்துடலாம். கொஞ்சம் நில்லு. என்ன பிளான்? அந்த புக்கில் இருக்கிறது உண்மையா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். நான் இந்த பில்டிங்லேருந்து வெளியே போய் திரும்ப உள்ள வர முடியுமான்னு தெரிஞ்சுக்க போறேன். ஏன்னா இது சொல்ற எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாதுல்ல. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உள்ள திரும்ப வரமாட்டேன். நான் போறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஜெசி, 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 இல்ல, என்ன என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியல. ஜெசிக்கு என்ன நடந்தது? எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே. ஹோலே, நாம இங்கேருந்து சீக்கிரம் போகணும். இல்ல, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நீ இங்கே இரு, எல்லாம் சரியாயிடும். இல்ல கேரா, நான் சொல்றது கேளு.
நீங்க டிடென்ஷனுக்காக தானே வந்திருக்க? ஹோலி ஹோலி எழுந்துரு. ஹோலி கமான் எழுந்துரு. அப்படிதான் கமான் எழுந்துரு ஹோலி. ஹோலி அந்த ரோப்பை லூஸ் பண்ணி விடு. நம்ம இங்க இருந்து வெளியே போகணும். இது எதுவும் பண்ண முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? இது ஃபைனல் சாக்ரிஃபைஸ். அவங்க மம்மியை ஃபுல்லா ரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக கிடைச்ச எல்லா சோல்ஸையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க, திரும்ப பிறக்கிறதுக்கு. ஃபைனல் சாக்ரிஃபைஸ்னா என்னது? மனுஷ இதயத்தை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. மனித உடலா பிறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆட கடவுளே, அப்ப அது நம்மளை பயன்படுத்த போகுது. திரும்ப பிறக்கிறதுக்கு. என்னால முடியல. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. நாம இப்ப டைம்ல மாட்டிட்டு இருக்கோம். ரெசரக்ஷன் மட்டும் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவங்க ஃபைனல் சாக்ரிஃபைஸ் நிச்சயம் பண்ணிடுவாங்க. அவன் திரும்ப பிறக்கவே கூடாது. அப்ப இந்த கயிறை ஊத்துட்டு நம்மள எப்படியா தப்பிச்சு வெளியே போய் ஆகணும். அப்படி அவன் பிறந்துட்டா கடவுளே, ஒழுங்கா இங்க இருந்த போயிடு. என் பக்கத்துல வராத. எனக்கு தெரியல. வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருங்க. இங்க பாரு. என்ன வேண்டாம் சொன்னா கேளு. என்ன பாரு. ஐயோ கடவுளே, வேண்டாம் வேண்டாம். இங்க கொஞ்சம் பாரு. இங்க எல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்காங்கன்னு. தள்ளி போங்க. வேண்டாம். வேண்டாம்.
இங்க பாரு என்ன, இது சரிப்பட்டு வராது. நீ கண்டிப்பா அசிங்கப்பட போற. நோ, என்ன பாரு இங்க. இல்ல. என்னோட பழகுனவங்க எல்லாரும் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. அட கடவுளை, என்னது இது? இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு ஹோலி. 5, 4, 3, 2, 1. Wow. இப்போ உங்க மம்மி யாருன்னு சொல்லு. கடவுளே, முதல்ல இதெல்லாம் கழட்டி விடு. தேங்க்யூ. அவங்கள காணாம போயிட்டாங்க. பிரச்சனையே காணாம போயிடுச்சுல. நம்ம கிளம்பலாமா? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போலாம்ல. யாரும் நம்மள நம்ப போறதில்ல. இல்ல. அம்மா, ஹாய். நான் வீட்டுக்கு வரேம்மா. இப்போவே வரேன். நான் கிளம்பிட்டேம்மா. அங்கதான் வந்துட்டே இருக்கேன். வந்துடுவேன். ஓகே. நான் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மம்மின்னா பயப்படுவாங்கன்னு. ஒரு சில குழந்தைகளை எல்லாம் கொன்னு இருக்காங்க. ஆமாமா, உண்மைதான். சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருத்தரை சுட்டு அவர் கொன்னதா சொல்லியிருக்காங்க. பேட்டர் ராயல் மாதிரி அங்கே ஏதோ நடந்திருக்கு. நீ என்ன நினைக்கிற? இப்போ என்ன சொல்ல வர? இதுக்கெல்லாம் காரணம் மம்மிங்கிறியா? என்னடா நீ கூட இங்கே பார். முதல்ல இப்போ நேரம் நான் அந்த ரூமுக்கு போகிறோம். அதை கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதாவது நான் இதில் எல்லாம் நம்பிக்கை உள்ளவன். ஆமாண்டா, மம்மிஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. விட்டா சாம்பிஸ்ன்னு சொல்லுவேன். எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் விக்டிம்ஸோட பாடியை வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்குல்ல. நீ எப்படி சொல்கிற? இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. சரி, இதை வேற யார் பண்ணியிருப்பாங்க? எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. இது அந்த பொண்ணு பார்த்த வேலை தான். அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தியா? அவள் தான் இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு எப்பவுமே இதான் வேலை. தேவிகளை வணங்குறதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது. ஆனால் அவள் நார்மலாக இருக்காளே. ஆனால் எனக்கு அப்படி தோணலையே. டேய், நான் சீரியஸாக தாண்டா சொல்கிறேன். அவள் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை எப்படி செஞ்சிருக்க முடியும்? காப்ஸை யாரும் கூப்பிடலையே. அது இல்லாமல் வெளியே போக யாரும் முயற்சிக்கல. கதவெல்லாம் திறந்துருச்சுன்னு போலீஸ் தான் சொல்கிறாங்க. ஐ மீன், நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறியா? அதெல்லாம் ஃபேக். இதெல்லாம் உண்மை இல்லை. எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணலை. அப்போ யாரு? ஓ, இது கூடவா தெரியல? மம்மி தாண்டா. நான் சீரியஸாக சொல்கிறத கேளு. இதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ? இங்கிலாந்து மோஸ்ட் ஹானர் ஸ்டோர் ஸ்டோரிஸா? நான் என்ன விளையாட்டா சொல்கிறேன்னு நினைக்கிறியா?
உண்மையாவே இப்படி நடந்திருக்கு. நாம் அதை தொட கூட செஞ்சிருக்கோம். அதனால அதை இழுத்துறாம பார்த்துக்கணும். ஒருத்தன் போடாரு. இங்க பாத்தியாதா? இதை கொஞ்சம் போட்டோ எடு. உண்மையாவா? காமான், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. மம்மிலாம் உயிரோட வராது. இப்ப எடுக்கணும். மேல்மை டீட்டெயில் சரியா வரல, திரும்ப எடு. ஏய், சொன்னா கேளு. இன்னொரு தடவை எடுக்க வேண்டாம். முதல்ல இந்த மம்மி இங்க இருந்து எடுத்துட்டு போற வேலையை பார்ப்போம். ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடு. முடியாது. நேரத்தை வீணடிக்காத. நான் வீட்டுக்கு போகணும். கமான். இதை நீயே எடுத்துக்க, நான் மாட்டேன். நான் வேன்ல வெயிட் பண்றேன். ஏன்டா இப்படி பயந்து சாகுறோம்? சரியான பயந்தாங்குழி. This is என்னோட வீட்டு கடனை இதை வச்சு சரி பண்ணிடுவேன். ரொம்ப எனக்கு உதவியா இருக்கும். சூப்பர் மேக்னட்டா இருக்க. ஏதோ சுமை வர்ற மாதிரி இருக்கு. தேவையில்லாம என்ன பயமுறுத்தாத. இது ஒண்ணும் விளையாடுற விஷயம் இல்ல. இங்க வரதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறது உனக்கே தெரியும். வேண்டாம் 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 வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டுரு. தயவு செஞ்சு இதை கொண்டுறாத.